குக்கு வித் கோமாளி திவாகர் அவர்கள் அவருடைய ரீசன்ட் இன்டர்வியூ இன்னைக்கு நேத்து அதுல அவர் பெண்களை பற்றி சில விடயம் சொல்லியிருந்தாரு. பொதுவாக திவாகர் அவர்கள் அப்படின்னாலே பெண்கள் விடயத்தில் இப்படித்தான் அப்படின்னு நிறைய சர்ச்சைகள் போகுது. அந்த ரீதியில இவர் இப்ப சொன்ன விடயம், அதை பற்றி என்னுடைய கருத்து. இவர் குக்கு வித் கோமாளி ஷோக்கு ஒரு எபிசோட்ல மராட்டியம் அதை வச்சுதான் இப்போ ஒரு டாக்கே போய்கொண்டிருக்கு, ட்ரெண்டிங்கே போய்கொண்டிருக்கு. சரி, அது என்ன விடயம் அப்படி என்பது. அடுத்தது நம்ம பிரியங்கா டெஸ்பாண்டே மேம் அவர்கள் திரும்பவும் அவங்க பதிலா சொல்லாம செயலா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. நான் கழுகிடா காகமில்லடா அப்படின்ற ரீதியில பாடங்கள் படிப்பிச்சிருக்காங்க நம்மளுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஸ்டைல்ல. அது என்ன அப்படி என்பது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கானா வினோத் அவர்கள் திடீர் வெளியேற்றம், தானாக வெளியேறிவிட்டார் அப்படின்னு சில போஸ்ட் இன்னும் வைரல் ஆகல, வைரல் ஆகணும்னு தான் போட்டிருக்காங்க. சரி, அப்ப உண்மையை பேசுறதுக்கு எத்தனை தடவை வேணுமென்றாலும் உண்மையை பேசலாம். பைகள் பல தடவை பேசக்குள்ள பகிர படைக்குள்ள உண்மையை பேசுறதுல தப்பு இல்லைல்ல. ஸோ அது என்ன கதை அப்படி என்பது. சரிங்களா, இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம். நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. சரிங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் கானா வினோத் அவர்கள் விடயத்திலிருந்து வர்றேனே, அதுக்கு முதல் மக்களே ஸ்வீட் அடி கொண்டாடு. இன்னும் 3 நாள் தான் இருக்கு, மே 4ஆம் தேதிக்கு. ஸோ திரும்பவும் சூரியன் உதிக்க போற நாள். டிஎம்கே ஆட்சியில் தொடரப்போகின்ற இது 2வது இடத்துல ஏடிஎம்கே. சரிங்களா, இதுதான் ரிசல்ட்டு. வேற எந்த ரிசல்ட்டும் வர சான்சஸ் ஒரு துளி கூட இல்லை. 3வது இடத்துல என்டிகே வரணும்ன்றதான் என்னுடைய விருப்பம். கடைசி இடம் ஆஸ் யூஸ்வல் விஜய். சரியா, ஸோ அப்ப இந்த மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான நாளை எதிர்பார்த்து பல மக்கள் பிரியாணிக்கு அடிச்சு ஸ்வீட் கொண்டாடிக்கிட்டு நிறைய விடயங்கள் அந்த நாள் அன்னைக்கு சம்பவம் இருக்கு. அதை பற்றி வருகின்ற நாட்கள்ல பேசுவோம். பட் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கோம். சரிங்களா, ஓகே. சரி, முதலாவது விடயம் கானா வினோத் அவர்கள் விடயத்திலிருந்து. குக்கு வித் கோமாளி சீசன் 7 ஒவ்வொரு வாரமுமே ஒவ்வொரு கதை வரும். கானா வினோத் அவர்கள் பாக்யா மேம் அவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள், வெளியேறியுள்ளார்கள் அப்படின்னு. அதை பார்த்துட்டு சில பேர் நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, ப்ரோ இதை பத்தி பேசுங்க அப்படின்னு. ஒரே ஒண்ணுதான், கானா வினோத் அவர்களும் பாக்யா மேம் அவர்களும் இந்த ஷோவோட குக்கு வித் கோமாளி சீசன் 7ஓட பிக் ஃபிஷ். சரிங்களா, அவங்க ஆட்ட நாயகர்கள் மாதிரி. அப்ப அவங்கள நடுவில் வெளியில அனுப்ப மாட்டாங்க. 1. 2வது, அவங்க நல்ல திறமையான நபர்கள், நல்லா குக் பண்ணக்கூடிய நபர்கள். இந்த ஷோக்கு தேவையான திறமை அவங்க கிட்ட இருக்கு. 2. 3வது, ஒரு ஷோவை பொறுத்த வரைக்கும் இவங்க இருந்தா இந்த ஷோ நல்லா போகுமா நல்லா போகாதா, இவங்களை வச்சிருக்கலாமா வச்சிருக்க கூடாதா, டிஆர்பி வைஸ் பார்ப்பாங்க. கண்டிப்பா இந்த ஷோக்கு கானா வினோத் அவர்களும் பாக்யா மேம் அவர்களும் தேவை. இவங்க இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் இந்த ஷோ பார்க்கறதே விட்டுருவாங்க. அதனால இந்த கண்டிப்பா இவங்களை ஃபினாலில எதிர்பார்க்கலாம். 1 வின்னர் இல்லைன்னா ரன்னர். சரிங்களா, கண்டிப்பா இவங்களை ஃபினாலில எதிர்பார்க்கலாம். அதனால இந்த சில வதந்திகள், பொய்யான போஸ்டுகள் இதெல்லாம் போடுறவங்க உங்களை பார்க்க வைப்பதற்காகத்தான் அப்படி போடுறாங்க. இனிமேலும் அப்படி ஏதாவது டைட்டில் வந்துச்சுன்னா, செய்தி வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. சரிங்களா, இதை நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறோம். ஓகே, அடுத்தது பிரியங்கா மேம் அவர்கள் மீண்டும் அவங்க நிரூபிச்சாங்க. பொதுவா இப்ப தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தமிழ்நாட்டில் நம்பர் 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் ரஜினி சார் தான், தலைவர் தான். அவர்கிட்ட கூட எவனுமே வர முடியாது. அதே போல தலைவருக்கு கிடைக்கிற மரியாதைகள், சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு கிடைக்கிற மரியாதைகள் போல வேற எந்த நடிகருக்குமே மரியாதைகள் கிடைச்சதில்லை. அவருடைய பிறந்த நாள் அப்படின்னாலே, இல்ல அவருடைய படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே எல்லாருமே அவங்களோட ஃபேன்ஸா மாறிடுவாங்க. அதாவது ஷாருக் கான் அவர்களா இருந்தா கூட ஒரு சாதாரண மக்களை போல அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ ஃபேனா மாறி தலைவா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி கொண்டாடுவாங்க. அப்போ அவருடைய பிறந்த நாள் அப்படின்னா யாரா இருந்தாலுமே, எவ்வளோ பெரிய ஸ்டாரா இருந்தாலுமே, என்ன வேற வேற பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலுமே, வேற வேற லாங்குவேஜ்ல இருந்தாலுமே ஒன்னா சேர்ந்து வாழ்த்துவாங்க. இது பார்க்க முடியும். இது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஒன் அண்ட் ஒன்லி பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்.
அவருக்கு நடக்கிறது. அதே போலதான் சின்னத்திரையில நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் பிரியங்கா டெஸ்பாண்டே மேம் அவர்கள். ஸோ அவங்களுடைய பிறந்த நாளுக்கு வேற என்ன டிவியில எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, ஏன் சினிமாவில் போய் சாதிச்சு நடித்தவர்களாக இருந்தாலும் சரி, வேற வேற இண்டஸ்ட்ரி வேற வேற ஒர்க்ஸில் இருந்தவங்களா இருந்தாலும் சரி, இப்போ சாதாரணமாக இப்போ நம்ம தங்கச்சி மாரெல்லாம் பிரியங்கா மாதிரி வரணும், பிரியங்கா அக்கா மாதிரி வரணும் அப்படின்றதான் அவங்களோட ட்ரீமாக இருக்கும். அதே போல் அந்த ஒரு ஃபேன் மூமெண்ட்ல அவங்களோட பிறந்த நாளுக்கு குவிந்த வாழ்த்துக்கள் இருக்கு பாருங்க, தாறுமாறு. ஒரு பக்கம் கோயில் அர்ச்சனைகள் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது, சரிங்களா? ஸோ இது திரும்பவும் பிரியங்கா மேம் என்ன நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த காக்கா கழுகு கதை தான் நம்ம தலைவர் சொன்னது ஜெயிலர் ஆடியோ இதுல. காக்கா யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, அந்த காக்காக்கு மீனால சம்பவம் இருக்கு. சரி, அப்ப இங்க பிரியங்கா மேம் அவர்கள் விடயத்துல நிறைய காக்காக்கள் இருக்குது. ஒன்னு சீசன் 5 குக்கு வித் கோமாளியில வந்தாங்க. அப்படி நிறைய காக்காக்கள் இருக்கு. அப்ப அந்த காக்காக்களோட லிமிட் என்ன, இந்த கழுகு பிரியங்காவோட லிமிட் என்ன அப்படி என்பது ஒவ்வொரு நாட்களுமே அவங்களோட எழுச்சி, அவங்களோட பரிமாணம், அதாவது ஆங்கர், ஆக்டர், சிங்கர் அப்படின்னு அவங்களோட அந்த வளர்ச்சி அண்ட் அவங்களுக்கு கூடுகின்ற ரசிகர்கள் கூட்டம், ஒவ்வொரு மாதமுமே அவங்களுக்கு குவிகின்ற ரசிகர்கள் கூட்டம், அவங்களுக்கு இருக்கிற மவுசு, அவங்களுக்கு அதிகரிக்கிற ஷோவு அப்படின்னு அது தானா வரும். மனசு நல்லா இருந்தா எல்லாமே தானா வரும். அதை அவங்களோட பிறந்த நாள் திரும்பவும் நிரூபிச்சிருக்கு. எந்தவித சொந்தம் பந்தம் நேசம் இல்லாம பிரியங்கா நல்லா இருக்கணும்னு கோயில்ல போய் ஒரு அம்மா அர்ச்சனை வச்சதா இருக்கட்டும், எந்த பெரிய ஸ்டாரா இருந்தாலும் இந்த ஸ்டாருக்கு ஒரு சாதாரண மக்கள் மாதிரி விஷ் பண்ணதா இருக்கட்டும், குவிந்த வாழ்த்துக்களா இருக்கட்டும், அங்க நிற்கிறாங்க பிரியங்கா மேம் அவர்கள், சரிங்களா? இதுதான் அந்த கழுகுக்கு இருக்கிற சிறப்பு. இதெல்லாம் காகத்தால முடியாது, சரியா? இதை நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், சரிங்களா? ஏன்னா அந்த சீசன் 5 டைம்ல அவ்வளவு விடயங்கள் பிஆர் டீமை வச்சு அவங்களுக்கு எதிராக நடந்துச்சு. மக்கள் மத்தியில் இருக்க அன்பை குறைக்கணும், மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவிட்டி அவங்களை காமிக்கணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் காலம் கொடுக்கறது செருப்படி தான். அதற்கு உதாரணம் பிரியங்கா மேம் கிடைக்கிற இந்த வாழ்த்துக்களும் வரவேற்புகளும். ஓகே, அடுத்தது நம்மளுடைய திவாகர் அவர்கள் விடயம். அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நான் என்ன இன்டர்வியூ எடுப்பதற்கு பெண்களைத்தான் நான் தெரிவு செய்வேன் அப்படின்னு. அதில் அவர் ஒரு விடயம் சொன்னார் என்ன அப்படின்னா, ஆண்கள் பொறாமப்படுறாங்க. அதாவது நான் வாட்டர் சாட்டமாக இருக்கேன், 6 பேக் எல்லாம் வச்சுருக்கேன், எனக்கே படம் கிடைக்கல, நானே என்ன எந்த கேமராவும் ஃபோக்கஸ் பண்ணலை, இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு அந்த பொறாமப்படுறாங்க. அதனாலேயே கேட்கக்கூடாத கேள்விகளை கேட்குறாங்க. அதனால் நான் பெண்களை தான் ஆங்கராக இருக்கணும்னு எங்கே இன்டர்வியூ போனாலும் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது நான் கரெக்டு அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், கமெண்ட்ல கூட வரும், ஹீரோன்றதுக்கு அழகு தேவையில்லை, கலர் தேவையில்லை, திறமை இருந்தால் போதும், சரிங்களா? ஒன்று திறமை இருக்கணும், இல்லைன்னா லக் இருக்கணும், இல்லை ரெண்டுமே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு திவாகர் அவர்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கு, நல்ல ஒரு திறமையான அவருடைய துறையில் ஒரு பிசியோதெரபிஸ்டாக நல்ல திறமையான ஒருத்தர். நடிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் நம்புறாரு நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு, சரிங்களா? மற்றும்படி அந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் அந்த பொறாமைப்படுறாங்க, அதனால நான் பெண்களை ஆங்கர் பண்ண கேட்குறேன் அப்படின்றது அது அக்செப்ட் பண்ணுறேன், நான் அக்செப்ட் பண்ணுறேன், அது கரெக்ட். ஏன்னா நிறைய விடையும் பார்த்துருக்கேன், ஆங்கரிங் பண்ணவங்க அந்த பொறாமையில கேட்டதையும் பார்த்துருக்கேன். காமெண்ட் செக்ஷன்லையுமே இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் நடிக்கிறானா, இவனுக்கெல்லாம் ஒரு இன்டர்வியூவா, இவனுக்கெல்லாம் ஷோ கொடுக்குறாங்களான்னுக்குள்ள அதை எதை வச்சு கேட்குறாங்கன்னா அந்த உருவத்தை வச்சு, சரிங்களா? உருவ கேலி பண்ணுறது ஒருபோதும் அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த ரீதியில் திவாகர் அவர்கள் சொன்னது கண்டிப்பாக கரெக்டு, சரிங்களா? அவர்கிட்ட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஏன் பெண்களை ஆங்கர் பண்ண சொல்கிறேன்னா இதுதான் அப்படின்னு சொன்ன அந்த கருத்தை நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா இதை வச்சு சில பேர் சர்ச்சை பேசிச்சு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு டொரால் பண்ணாங்க. அப்போ அதை பார்க்கக்குள்ள நான் ஒரு கண்டென்ட்டாக எடுத்து பதில் பண்ணிக்குள்ள இந்த விடயத்தில் அது கரெக்டு அப்படி என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.